தந்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமே, அவர்களும் நல்லா இருக்க வேண்டுமே, போட்டி பொறாமை பிடிச்சவர்களுக்கு விரோதிகளுக்கு எதிராக வாழ்ந்து காட்ட வேண்டும் சிந்தனையுடன் கடும் முயற்சியும் உழைப்பும் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் மகரம் ராசியை சேர்ந்த எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்கள். இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதனான சனீஸ்வரன் போன வாரம் போய்கொண்டிருப்பது போலவே போராட்டத்தின் 4ஆம் மாதம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் போய்கொண்டிருக்கின்றது. குரு பகவானை பொறுத்தவரை மகர ராசிக்கு உங்களுடைய விதியை நிர்ணயிக்கும் கிரகமாகும். உங்கள் விதி போகும் பாதையை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு குரு பகவானுக்கு உண்டு. அதே மாதிரி உங்களுடைய தாம்பத்திய சுகம், கணவன் மனைவி அந்யோன்யம், உங்களுடைய நல்ல நிம்மதியான தூக்கம், நல்ல உணவு, நல்ல உடை, இதெல்லாம் தர வேண்டியதும் குருவே. அந்த குரு பகவான் இந்த வாரம் உங்க மகர ராசிக்கு பாதகாதிபதியும் சொந்த வீடு சுகங்களை தர வேண்டிய தாயாரை தர வேண்டிய செவ்வாய். அந்த செவ்வாய் ராசிக்கு 7 வக்கரத்தில் நீச்சமடைந்து அமர்ந்துள்ளது. அந்த செவ்வாயோட நட்சத்திரமான மிருகரீசம் 1ஆம் பாதத்துல இந்த குரு பகவான் போறதுனால, கடந்து போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா நண்பர்களே, நிச்சயம் கெடுதல் கிடையாது, வளர்ச்சி தான், முன்னேற்றம் தான், மாற்று கருத்து கிடையாது. உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் மூலமாக பணமாகட்டும், பொருளாகட்டும், வேலையாகட்டும், உத்தியோகமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், மருந்து மாத்திரைகளாகட்டும், இப்படி உங்களுக்கு எது தேவை, எந்த எதிர்பார்ப்பு இருக்கோ அது உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்கள் மூலியமாக இந்த வாரத்தில் கிடைக்கும், முன்னேற்றம் அடையும், உங்க முயற்சி வெற்றி பெறும். அவர்களுடைய சிபாரிசு உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லி உங்களுக்கு ஆதரவா நிற்பது, இது நடக்கும். தொழில்ல, உத்தியோகத்துல செய்யற வேலை எதுவாக இருந்தாலும் போட்டியாளர்களை, பொறாமை பிடித்தவர்களை சமாளித்து ஜெயிச்சிருவீங்க. அந்த வெற்றி உங்களுடைய சகிப்புத்தன்மையாலையும் உறுதியான மனநிலையினாலையும், இது ரெண்டையும் விட கடும் உழைப்பாலையும் இதை சாதிச்சு காட்டுவீங்க. இந்த மாதிரி இரவு பகலா எதிர்பாராம உங்களுடைய பெயரையும் உங்களுடைய இடத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக உழைக்கிற உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பை பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்க சொந்த பந்தம், உங்க அப்பா அம்மா, உங்க குழந்தைங்க, உங்க வாழ்க்கை துணை, அப்படி உங்க மேல பாசத்தையும் அன்பையும் கொட்டுவார்கள், அக்கறையை கொட்டுவார்கள், காட்டுவார்கள். திருமணத்திற்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, நண்பர்கள், இது நாள் வரை யாரை நம்பி இருந்தீர்களோ, அல்லது இவர்கள் நமக்கு வரன் பார்த்து முடிவு செய்வார்கள், திருமணம் செய்து வைப்பார்கள் என்று நம்பிக்கொண்டு இருந்தீர்களோ, அவர்கள் அக்கறை இல்லாமல், பொறுப்பு இல்லாமல், ஏனோ தானோ என்று இருப்பதை பார்த்து மனசு வருத்தப்படுவீர்கள், கஷ்டப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஏமாற்றி வருவதையும் கண்டுபிடித்து விடுவீர்கள். அதனால அந்த நபரை ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு புது நபரை தேடுவீர்கள். அந்த புது நபரின் மூலம் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். இந்த முயற்சியானது வருகின்ற 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் 14ஆம் தேதி திங்கட்கிழமை, 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, இந்த 14, 15 இந்த தேதிகளில் ஒரு தேதியில் வடக்கு இல்லைன்னா மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல் வரும், நல்ல செய்தி வரும். கொஞ்சம் 3ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறதுனால அந்த வரனுடைய குடும்பத்துல அவங்க சகோதரம் சகோதரி விஷயத்துல ஏதோ ஒரு பாதிப்பு இருந்துட்டு இருக்கும்.
அதையெல்லாம் ஒரு குறையா எடுத்துக்கிட்டு தள்ளி போட்டுறாதீங்க. உங்களுக்கு குலதெய்வத்தை தர வேண்டிய சுக்கரன் சனியோட சேர்ந்து 3ஆம் இடத்துல உச்சத்துல இருக்கிறப்ப குலதெய்வமா பார்த்து தர வாய்ப்பை பயன்படுத்தி திருமணத்தை பருவத்துல முடியுங்க. யாரையும் நம்பி இருக்காதீங்க. ஏன்னா மகர ராசிக்கு 8க்கு உண்டான சூரியன் சனியோட சேர்ந்து 3ல விதிஸ்தானத்துல உட்காருது. அப்படி உட்கார்றப்ப மற்றவர்கள் காலத்தை தாமதப்படுத்தி கொண்டே போவார்கள். உங்கள் மேல் அக்கறைப்பட மாட்டார்கள். நீங்கள் தான் உங்களுக்குண்டான வாழ்வை எந்த நபரை வைத்து எந்த நபர் மூலம் சாதித்துக் கொள்வது அப்படிங்கிறத முடிவு செய்யணும். அதற்குரிய சூழ்நிலை இந்த வாரம் வருது. அப்படி வந்தா அதை செயல்படுத்துங்க. ஒருவேளை அப்படி முடியல, இயலாம, நேரம் சரியில்லை, நடக்கிற தசா புத்தி சரியில்லை, நான் என்ன செய்யறது யோசிக்கிறீங்களா? ஒன்றும் பண்ண வேணாம். உங்க ஊருக்கு பக்கத்திலேயே ஊரை ஒட்டி ஒரு புளிய மரம், ஆலமரம், அரச மரம், குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 வருஷத்து மரமாவது ஏதாவது ஒரு மரம், பெரிய மரம் ஒன்று இருக்கும். வடக்கு கிழக்கு திசையில ஊரை ஓட போகலாம். அந்த மரத்துக்கடியில ரொம்ப காலமா ஒரு முனீஸ்வரன் கோயில், ஒரு முனியாண்டி கோயில், ஒரு பிரம்மனார் கோயில், ஒரு அம்மன் கோயில், ஒரு காளி கோயில், இப்படி ஏதோ ஒரு கோயில் ஒன்று அங்கே இருக்கும். சரியா பூஜை புனஸ்காரம் இல்லாம இப்பதான் 1 மாச அளவுல அந்த கோயிலை பராமரிப்பு வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. தனியார் கோயிலா கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. யாரோட கோயிலோ இருக்கட்டும், அது உங்க ராசிக்கு உங்களுக்கு அந்த கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலையோ சனிக்கிழமையிலையோ வெள்ளிக்கிழமையிலையோ ராகு காலத்துல இல்லைன்னா யமகண்ட நேரத்துல அல்லது மாலை 6 to 7:30 அல்லது காலை 6 to 7:30 அந்த கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பச்சை கற்பூரம் பொருத்தி உங்க வேண்டுதலை வைத்து விட்டு திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு கட்டின தூரத்துல அதே வடக்கு கிழக்கு திசையில கை இல்லாம கால் இல்லாம அல்லது வயசு முதிர்ந்த ஒரு அனாத, ஒரு பரதேசி, ஆதரவற்ற ஒரு வயசான நபர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு அல்லது நின்று இருப்பாரு. அவருக்கு உங்களால முடிந்த சாப்பாடு, காசு கிடையாது, பணம் கிடையாது, சாப்பாடு மட்டும்தான். உணவு தான் உயிர். ஏன்னா சனீஸ்வரன் சூரியன் ஆன்மா, சனீஸ்வரன் உயிர்கள். சரியா? அந்த உயிரும் ஆன்மாவும் பிழைத்திருக்க வேண்டுமானால் உணவு. அந்த உணவை ஒவ்வொரு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில ராகுகாலம் அல்லது யமகண்டம் இது முடியலன்னா காலையில் 6 to 7:30 இல்லைன்னா சாயந்தரம் 6 to 7:30 இது உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த நேரத்துல செஞ்சுக்கிட்டு வாங்க. எப்படியாப்பட்ட கண்டம் கொடுக்குற மாரகம் கொடுக்குற திசை புத்தி நடந்தாலும் சரி, கெட்ட திசா புத்தி நடந்தாலும் சரி, இந்த தர்மம் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களை முன்னேற்றி கொண்டு வரும். என்றும் வளமோடு நலமோடு வாழ்வாங்கு வாழ என் நன்மையான ஸ்ரீ எட்டுக்கை கடவுளை வணங்கி வாழ்த்துகின்றேன். வணக்கம் தோழர்களே, வணக்கம்.